வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குரு 6ஆம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. ஜென்ம குரு, அஷ்டம குரு போன்ற சிரமங்கள் இல்லை என்றாலும் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பும் இந்த 6ஆம் இடத்தில் இருக்குங்க. எனவே 6ஆம் இடத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக அதிரடியான பல 5 திருப்பங்களை எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவான் இந்த தருணத்தில் மிக வலுவாக 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் முதல் திருப்பமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய பெயரில் புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் தங்களுடைய பெயரில் முதலீடு செய்வதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை முதலாவது திருப்பமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பூமிக்காரகனின் ஆட்சி வீட்டில் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதி சஞ்சரிப்பது 5ஆம் இடத்திற்குரிய அற்புதமான பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனையும் தீரும். முதல் திருப்பமாக உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சிறு முதலீடோ மிக பெரிய அளவு முதலீடோ நிச்சயமாக அவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏப்ரல் 14ஆம் தேதி முடிவதற்குள் ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் வலுப்பெறக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது. அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் அத்தனையும் அகன்று போகும். ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கிறாருங்க. தோஷம் இல்லாதவராக இருக்கிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான். அவருடைய சுப பார்வை இந்த தருணத்தில் ஜென்மம் 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. ஜென்ம ராசிக்கும் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானத்திற்கும் அவரது சுப பார்வை கிடைப்பது பல்வேறு வகையில நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் நிச்சயமாக இரண்டாவது அதிரடியான திருப்பமாக பார்க்கப்படுவது நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறவுகள்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. அது மட்டுமல்லாது ஏப்ரல் 14ஆம் தேதி முடிவதற்குள் அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அரசியல் துறையில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் கவலைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். இது தனுசு ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது மிக முக்கிய திருப்பமாக அரசியல் மற்றும் உறவுகள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கிடைக்கிறதுங்க. 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் சுப தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சுப தடைகள் நிச்சயமாக விலகுகிறதுங்க. எனவே நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு மூன்றாவது நிச்சயமாக அதிரடியான திருப்பமாக அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு புத்திரக்காரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. 7.5 சனியின் ஆதிக்கமும் முற்றிலும் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல நிறைந்த முன்னேற்றம் சுப நிகழ்வுகள்ல அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்து பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக
தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 7ஆம் பார்வை 11ஆம் இடத்தில் பதிகிறதுங்க. சப்தம பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் 4வது அதிரடியான திருப்பமாக பாசிவ் இன்கம் உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதாவது உபரி வருமானங்களை உயர்த்தி கொடுக்க போகிறாருங்க. ஒரே நேரத்தில் பல சவால் நிறைந்த பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதால் உபரி வருமானம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறதுங்க. எனவே குடும்ப வருமானம் உயரும். பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த திருப்பமாக 4வது திருப்பம் அமைகிறதுங்க. கலைத்துறையில் திட்டமிட்டதை விட லாபம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது 5வது அதிரடியான திருப்பமாக பார்க்கப்படுவது வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகளும் விலகுகிறது. 5வது மிக முக்கிய திருப்பமாக கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற அனைத்துமே விலகி மகிழ்ச்சி இரட்டிப்பாவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுகிறதுங்க. சில நேரங்களில் விரைய செலவுகள் அதிகரித்தாலும் கூட புதிய கடன்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு இருக்கிறாருங்க. இது ஒரு சாதகமான அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது பெண்மணிகளுக்கு குரு மிக வலுவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அபரிமிதமாக கிடைக்கிறது. திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே பெண்மணிகளுக்கு காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள்.